இப்ப பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, கடைசி லாஸ்ட் கன்டென்ட் அப்ளிகேஷன் மட்டும் உங்க கிளாஸ்ல எடுத்து பின்னாடி நான் எடுக்க போறேன். அந்த மெட்டீரியல் வச்சு எடுக்கணும். ஏன்னா அடிஷனலா நெறைய அப்ளிகேஷன் சார் அதுதான் சார் அதோட நோட்ஸ் தான் சார் உங்களுக்கு அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் லோட் ஆயிட்டு. சரி அத அனுப்பிக்கலாம். அது அப்ளிகேஷன் அப்ப காம்படிஷன் அப்ளிகேஷன் ஆஃப் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் டு ஃப்ளூவிடும் ஹார்மோனிக் ஃபங்க்ஷனும் வந்துட்டு இருக்கு ஓகே. சார். அது நெறைய இருந்தது. லாஸ்ட் டைம் நான் அக்காவுக்கு நெறைய எடுத்துட்டேன். அது உங்களுக்கு என்ன குடுக்குறாங்களோ அத மட்டும் எடுத்துக்கலாம். ம். தேவையில்லாத நெறைய கசகசன்னு எடுத்து அது வேஸ்ட்டு. அதனால இந்த டாபிக் மட்டும் அவங்க நடத்தின மெட்டீரியல் நம்ம ம். எடுத்துக்கலாம். அத நம்ம கடைசியா கூட எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்னென்ன ம். முடிச்சுக்கிறோம் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நாம இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனப்பா அனலிட்டிக்கல் ஃபங்ஷன் நடத்திக்கிறேன். ஹார்மோனிக் கான்ஜுகேட் அதே தான். 2க்கும் உள்ள ஃபார்முலா குடுத்துறேன். அந்த ஃபார்முலா வச்சுட்டு 2 எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே சார். கன்ஸ்ட்ரக்ஷன்ல 2 பார்ட் கரெக்ட்டா? ம். கன்ஸ்ட்ரக்ஷன்ல 2 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் கான்ஜுகேட், அனதர் பார்ட் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஃபங்ஷன். சரிங்கப்பா? ஓகே கரெக்ட்டுங்களா? சார். ஹார்மோனிக் ம். கான்ஜுகேட். அனதர் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஃபங்ஷன். அனலிட்டிக்கல் ஃபங்ஷன். இதுக்கு என்ன ஃபார்முலா? மில்லியன் தாம்சன் ஃபார்முலா. அனலிட்டிக்கல் ஃபங்ஷன் இந்த கான்செப்ட் முடிச்சாச்சு. இதுக்கு என்ன ஃபார்முலா அனலிட்டிக்கல் ஃபங்ஷனுக்குன்னா மில்லியன் தாம்சன் ஃபார்முலா. மில்லியன் தாம்சன் மெத்தட் ஆர் ஃபார்முலா. இந்த மெத்தட் என்ன நடக்குது? 2 ஐடியா. ஒன்னு வந்து ரியல் பார்ட் கொடுத்தான்னா, அதாவது ஒமேகா ஈக்குவல் டு யூ பிளஸ் ஐவி ஃபார்மேட் தெரியும். அப்ப யூ வந்து கொடுத்திருந்தான்னா, யூங்கிறது ரியல் பார்ட். அப்ப ரியல் பார்ட் கொடுத்திருந்தான்னா என்ன ஃபார்முலா பார்த்தோம்? நான் இருக்குதா? ரியல் பார்ட் கொடுத்திருந்தானா இந்த ஃபார்முலா. டைரக்டா அனலிட்டிக்கல் ஃபங்ஷன் கண்டுபிடிச்சா f of z equal to integral u x of z, 0 minus I u y of z, 0 into dz. ஓகேங்களா? into dz. இதுதான் வந்து ரியல் பார்ட் கொடுத்திருந்தாலும் இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்க. இதுக்கு பேர் மில்லியன் தாம்சன் ஃபார்முலா. சரிங்களா? ஒரே நிமிஷம் சார். சரி இது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனலிட்டிக்கல் ஃபங்ஷன். 2 கேஸ்ல கண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனலிட்டிக்கல் ஃபங்ஷன், இன்னொரு ஹார்மோனிக் கான்ஜுகேட். சரிங்களா? இப்ப ஓகே நான் சார். போறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அனலிட்டிக்கல் ஃபங்ஷன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா? டைரக்டா எப்ப அது ஆப்ஜெக்ட் வந்துட்டு மில்லி தாம்சன் மெத்தட்ல தான் பண்ண முடியுமா என்னப்பா? சார்? அது வந்துட்டு அந்த மில்லி தாம்சன் மெத்தடா சார்? ஆமா, மில்லியன் தாம்சன் மெத்தட். ஆமாப்பா. இதுல 2 கேஸ் இருக்குது. ரியல் பார்ட் கொடுத்தனா இந்த ஐடியா, இமேஜினரி பார்ட் கொடுத்தனா இந்த ஐடியா. சரிங்களா? இமேஜினரி பார்ட் கொடுத்தனா இதே ஈக்குவேஷன் சிஆர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. சிஆர் ஈக்குவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சிஆர் ஈக்குவேஷன் வச்சுக்கோ. ux equal to vy plus minus minus plus ஆயிடும். I into vx into z of 0 z, 0 into dz. இது வந்து இமேஜினரி பார்ட் கொடுத்தனா இந்த ஃபார்முலா. சரிடா கண்ணு? நோட் பண்ணிக்கங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். மறுபடியும் ஒரே இந்த w equal to u plus iv அப்புறம் என்ன பண்ணணும்? u வந்து கொடுத்திருந்தானா என்ன கிவன்? ரியல் பார்ட் கொடுத்திருந்தானா, சரிங்களா? ரியல் பார்ட் கொடுத்திருந்தானா இந்த ஃபார்முலா கீழ எழுதிக்கணும் அந்த ஃபார்முலா. சரிங்களா? இமேஜினரி பார்ட் கொடுத்திருந்தானா இந்த ஃபார்முலா. சரிங்களா? இந்த ரியல் பார்ட்டோட ஃபார்முலா என்ன சார்? f of z is equal to integral bracket போட்டுக்கோ. bracket. ஓகே சார். ux of z, 0 டெரிவேட்டிவ். ux ங்கிறது என்ன? டெரிவேட்டிவ் dou by dou x. ux of z, 0 minus I into uy of z, 0 uy of z, 0 bracket close dz. சரிடா கண்ணு? dz. ஓகே சார். அடுத்தது இதே v வந்துட்டு v ரியல் பார்ட்டா இல்ல v இமேஜினரி? இமேஜினரி பார்ட் given. இமேஜினரி பார்ட் given என்ன ஃபார்முலா? CR ஈக்குவேஷன் சொல்லிக்கிறல. CR ஈக்குவேஷன் அப்ளை பண்றாங்க. CR ஈக்குவேஷன் என்ன? ux equal to vy, uy equal to v minus vx. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த ஃபார்முலா இங்க அப்ளை பண்ணுங்க. ஈஸியா இருக்கும். சரிங்களா? place CR ஈக்குவேஷன். CR ஈக்குவேஷன் காசி ரீமான் ஈக்குவேஷன்.
CR ஈக்குவேஷன்னா ux is equal to vy. அப்ப இங்க ux ஆல்ரெடி அப்புறம் இருக்குதுல்ல. ux uy is equal to minus bx. அப்ப ப்ரீவியஸ் ஃபார்முலா எப்படி பண்ணலாம், அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் ஃபார்முலா அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ f of z is equal to integral bracket vy of z comma 0 plus I into vx of z comma 0 close bracket dz. ஈஸியா நான் வச்சுக்கலாமா? okay. ஷார்ட்கட்ல நான் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் சார். இது யாரு? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் analytical அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் construction of கேட்டாங்க. analytical function. இது நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம கான்ஜுகேட் கார்பனிக் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். கார்பனிக் கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் ஆர் கான்ஜுகேட் கார்பனிக் ஃபங்க்ஷன். இவனுக்கு என்ன பண்ணலாம்? இவனுக்கு ரெண்டு கேஸ். இவனுக்கும் ரெண்டு கேஸ். இவனுக்கு சிஆர் ஈக்குவேஷன் வச்சு தான் போடுவாங்க. இப்போ என்ன ஃபர்ஸ்ட் கேஸ்? அதாவது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. W ஈக்குவல் டு இப்போ ரெண்டாவது கேஸ் போட போறோம். W ஈக்குவல் டு U plus IB. சரிங்களா? கண்ணே புரியுதா? அப்ப U வந்து பேர் என்னன்னா கான்ஜுகேட் கார்பனிக் ஆஃப் V. V யாருன்னா இது எதுக்கு சார்? சரிங்களா? தப்புல டேக் கார்பனிக் ஃபங்க்ஷன் என்ன சொன்னேன்? லாப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆன ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். சரிங்களா சார்? இப்போ இது என்ன டாபிக் படிக்கிறோம்? இது வந்து கார்பனிக் கான்ஜுகேட். ரெண்டு கேஸை டிவைட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கேஸ் இங்க இருக்குது பாரு. அப்போ இது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கார்பனிக் கான்ஜுகேட். கார்பனிக் கான்ஜுகேட் ரெண்டு தான் இருக்கு. ஒன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், ஒன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹார்மோனிக் கான்ஜுகேட். ஆமா அதான் பாரு மேல பாத்துக்கோ. பாருங்க இருக்குது இந்த பாட்டு. கரெக்ட்டா? சார் எங்களுக்கு கேட் 1 சிலபஸ் சொன்னாங்க. சொல்லு. அந்த இதுல மூணாவது மாடியூல்ல ஃபர்ஸ்ட் டாபிக் ஏதோ சொன்னாங்க. அந்த காசிஸ் இன்டெகிரல் ரீமானிக் காசிஸ் இன்டெகிரல் ஃபண்டமெண்டல் தியரம் நினைக்கிறேன். காசிஸ் ஃபண்டமெண்டல் தியரம்டா. சரி இன்சர்ட் பண்றேன் பாரு. அந்த டெய்லர் அண்ட் லாரன்ஸ் சீரிஸ் வரைக்கும் சொன்னாங்க. அவ்வளவுதான். அது ஈஸி. நீ கடகடன்னு வந்து என்னைக்கு இன்டர்னல் அது எனக்கு டைம் டேபிள் அனுப்ப அதுக்கு தகுந்த பிளான் பண்ணி டிஸ்கிரீட் எதையும் முடிக்கணும். ஈவினிங் அனுப்பிடுறேன். அனுப்பி டைம் டேபிள் வந்துருச்சா? அப்ப அனுப்பிடு. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி. எப்போ வருது? ஆகஸ்ட் இல்ல டைம் டேபிள் இல்ல, எப்போ கேட்டன் மட்டும் வந்திருக்கு. அதான் கடை எந்த டேட் எக்ஸாக்ட்டா? சார் ஒரே நிமிஷம் சார், அப்படியே பார்த்து அனுப்பிடுறேன். முன்னாடி தான் இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு சிலபஸ் பார்த்தா இது வரைக்கும் முடிக்க சொல்லுங்க. டெய்லர்ஸ் அண்ட் லாரன்ஸ் சீரிஸா? இது வரைக்கும் கரெக்டா? ஆமா சார். இப்போ நாளைக்கு எடுத்து நான் ஃபர்ஸ்ட் மாடல் முடிச்சிருவேன். சரியா? அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது எடுக்கிறது இது ஈஸி தான். கடற்கடன்னு எடுத்துடலாம். ஒரு 3-4 கிளாஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 4 to 5 கிளாஸ். இது வந்து ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸஸ். இது ஒரு 3 கிளாஸஸ். 2 to 3 கிளாஸஸ் போகுது. நீ வேகமா போட்டேன்னா நான் மினிமம் சொல்றேன். மேக்ஸிமம் சொல்லு. இது மினிமம் ஹவர்ஸ். நீ கொஞ்சம் ஸ்பீடா இருந்தீங்கன்னா கடகடன்னு போடலாம். சரிங்களா? நாளைக்கு ஒரு கிளாஸ் அகாடமிக் கேலண்டர் 5 plus 3 plus 1 டோட்டலா 8. 17ஆம் தேதி சார். 17ஆம் தேதி சார். ஆகஸ்ட் 17. நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணீங்கன்னா நம்ம இந்த மந்த்லயே காம்ப்ளெக்ஸ் முடிச்சு அடுத்த மாசம் ஃபுல்லா டிஸ்கிரீட் பார்த்தலாம். 10 நாள் தானே. உனக்கு ஜூலை 20 to 25 குள்ள உனக்கு இந்த சிலபஸ் நான் முடிச்சு கொடுத்துறேன். அப்போ ஓகே சார். அப்ப டிஸ்கிரீட் வேணும். டிஸ்கிரீட் நான் தொடவே மாட்டேன். நீ படிச்சிட்டு இரு டிஸ்கிரீட். எனக்கு அனுப்பினா அதுக்கு அப்புறம் நான் டிஸ்கிரீட் நடத்துறேன். சரியா? மறந்துடாத. இந்த 3 மாடலும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இந்த 3 மாடலும் முடிஞ்ச பின்னாடி தான் டிஸ்கிரீட் ஸ்டார்ட் பண்ணுவேன். நடுவுல இது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது. சரியா? அதுக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் என்ன பண்ண போற? டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸோட அந்த பிபிடி கிளாஸ் மெட்டீரியல் எனக்கு அனுப்பிடு. சரியா? ஓகே சார். சரி நீங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மாடியூல் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுவீங்களா சார்? அது நம்ம ரிவிஷன் வரும்போது பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு ரிவிஷன் வரும்போது டிஸ்கிரீட் மாறறதுக்கு முன்னாடி ஒர்க்கா பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் டிஸ்கிரீட் போய்க்கலாம். அப்படிங்கறியா? ஓகே பண்ணிக்கலாம். உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி கொடுத்துறேன். சரியா? ஓகே. இப்போ இது பார்த்தலாமா? கான்ஜுகேட் கார்பனிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹார்மோனிக் கான்ஜுகேட். இப்போ என்னன்னா u given அதாவது ரியல் பார்ட். நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? இதுக்கு ஃபர்ஸ்ட் இது ரெண்டு கேஸ் இருக்கானே. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. இதுக்கு ரெண்டு கேஸ். சரிங்களா? இது அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுக்கும் ரெண்டு கேஸ். இதுக்கும் அதே ஐடியா தான். இப்போ என்னன்னா ஒமேகா ஈக்குவல் டு u plus iv தான் இதுக்கும். சரிங்களா? இந்த u என்னங்கறாங்கன்னா
U is a conjugate harmonic of V ம்பாங்க or V is a conjugate harmonic of U ம்பாங்க. சரிங்களா? இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இதெல்லாம் இன்டர்சேஞ்ச் ஆகும். கொஸ்டின்லயே மென்ஷன் பண்ணிடுவாங்களா சார்? ஆமா கொடுத்துருவாங்க. அது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓ. கரெக்டா? இதுல வர்றது கான்ஜுகேட் ஹார்மோனிக் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்படி இருந்தா தான் அது வந்து கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன், இல்ல இட்ஸ் நாட் எ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஓகே சார். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன? U ரியல் பார்ட் given. U is given. U is given என்னது? ரியல் பார்ட் given. அப்ப யாரை கண்டுபிடிக்கணும் நம்ம? கான்ஜுகேட் ஹார்மோனிக் யாரை கண்டுபிடிக்கணும்? V கண்டுபிடிக்கணும். சரிங்களா? புரியுதா? V யோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா என்ன வருது? U என்னன்னு சார் given? U givenடா ரியல் பார்ட் given. ஃபங்க்ஷன் ஆஃப் x, y ல கொடுத்திருப்பாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் x, y ல இருக்கும். சரிங்களா? சார் புரியல சார், given புரியல. டேய் क्वेश्चनடா, क्वेश्चन வந்து U கொடுத்திருப்பாங்க, V கண்டுபிடிக்கணும்டா கண்ணே. இது क्वेश्चन. क्वेश्चन சார் வந்து U எக்ஸாம்பிள் equal to எப்படி இருக்கும்? என்னப்பா? क्वेश्चन எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்? எக்ஸாம்பிள் வந்து U equal to ஒரு क्वेश्चन கொடுத்துறேன்னு வெச்சுக்கோ. 3x squared minus y cube. Find conjugate harmonic. Find conjugate harmonic. ப்ராப்ளம் போடும்போது பாத்துக்கலாம். क्वेश्चन வந்து U கொடுத்துருவாங்க. அதான் ரியல் பார்ட் வேணும் U கொடுத்துருவாங்க. V கண்டுபிடிக்கணும். இல்ல V கொடுத்துருவாங்க U கண்டுபிடிக்கணும். சரியா? ஆனா ரெண்டுமே f of x, y ல தான் இருக்கும். ஃபங்க்ஷன் ஆஃப் எப்பவும் இல்ல, ஃபங்க்ஷன் ஆஃப் x, y ல இருக்கும். சரிங்களா? ஓகே. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது புரியும் பாத்துக்கோ. சரி, அப்போ இதோட v ஃபார்முலா is என்னன்னா, equal to V கண்டுபிடிக்க integral ஃபார்முலா என்ன? மைனஸ் uy. ஓகேங்களா? ஃபார்முலா எழுதிக்கோ. மைனஸ் uy into dx பிளஸ் ux into dy. ux into dy. இதுதான் ஃபார்முலா. நோட் பண்ணிக்கோ. இது என்னது? U கொடுத்திருந்தாங்கன்னா. இதே V கொடுத்திருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா பாத்துங்க. V னா இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட் இஸ் givenனா எப்படி போடுவ ஃபார்முலா? பார்த்தலாமா? ஓகே. அப்ப U கண்டுபிடிக்கணும். அப்ப U ஈக்குவல் என்ன வரும்? CR ஈக்குவேஷன் அப்ளை பண்ணு. சரி, இப்போ எப்பவுமே U வந்துட்டு ரியல் பார்ட், V வந்துட்டு இமேஜினரி பார்ட். ஆமா. அது டவுட்டே இல்ல. அதுதான் ஃபார்மேட். பாருங்க U plus IB இது என்ன? U plus IB என்பது அதான் ஃபார்மேட். சரிங்களா? இப்போ V கொடுத்துட்டாங்கன்னா CR ஈக்குவேஷன் பண்ணணுமா சார்? அப்ப என்ன CR ஈக்குவேஷன் பண்ண நான் எழுதுறேன் பாருங்க, அந்த மாதிரி நான் வச்சுக்கங்க. Vy into dx CR ஈக்குவேஷன் தான். Vy into dx மைனஸ் ux வந்துட்டு Vy மைனஸ் வரும். ஏன்னா சைன் வந்து இங்க மைனஸ் வரும் பாத்துக்கோ. சரிங்களா? ஏன் சார்? ஏன்னா ஐங்கிற ஒரு டேம் இருக்குது. இமேஜினரி பார்ட்டிக்கு இங்க ஒரு ஐங்கிற ஒரு டேம், I into I ஸ்கொயர் ஆகும். அதனால அதை மாத்தி வைக்கிறாங்க. சரிங்களா? போனதுக்கு அப்படி சும்மாவே மாத்தி ஐனோட மாத்திட்டோம். இல்ல, அது வந்து நார்மல் ஃபார்மேட். நார்மல் ஃபார்மேட்னா இருக்குது. ஃபார்முலா நான் வச்சுங்க. இப்போ என்னது? ஃபார்முலா CR ஈக்குவேஷன் ux equal to vy uy is equal to minus vx. கரெக்ட்டுங்களா? சிஸ்டம் அப்ளை பண்ணி பாருங்க, கரெக்ட்டா வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அது என்ன சார், uy வந்துட்டு vyன்னு எழுதி வச்சிருக்கு, மாத்தி இருக்கும். புரியல கண்ணு? அது மேட்ச் ஆக மாட்டேங்குதுல்ல சார்? இது இங்க அப்ளை பண்ண என்ன ஆகுது கண்ணு? vxன்னு வரும். vxன்னு வருது. பட் நாம என்ன பண்ணணும்னா இன்டர்சேஞ்ச் வேரியபிள் வரும். இங்க x இருக்கும்போது y ஒரு மாத்தி எழுதணும். சரிங்களா? x இருக்கும்போது y எழுதணும், y இருக்கும்போது x எழுதணும். புரியுதா? வேரியபிள் எலிமினேட் பண்ண போறோம். சரிங்களா? வேரியபிள் எலிமினேட் பண்ண போறோம். என்னப்பா? புரிஞ்சுச்சு சார். வேரியபிள் எலிமினேட் பண்ணணும். அதனால வேரியபிள் மாத்தி போடுவோம். கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. இந்த ரெண்டு ஃபார்முலா நீட்டா எழுதி வச்சுக்கோ. சரியா? டவுட் இருந்தா கேளு, எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் அடுத்து ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் மூவ் பண்ணலாம். இல்ல சம் பண்ணலாம் சார். மூவ் பண்ணலாமா? ஓகே. இப்போ ஒரு ஐடியா கொடுத்துக்கிறான், அப்ளிகேஷன் ப்ராப்ளம் மாதிரி. கொஸ்டின் ஒன்று கொடுத்துக்கிறான் பார்த்துங்க. இப் ஒமேகா ஈக்குவல் டு பை பிளஸ் ஐ சை. ஓகே, pi plus I psi. Okay, this a pi is called here electrical field is a complex number and இது பைங்கிறது என்ன சொல்றான்னா பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன்.
ஃபைங்கிறது என்ன சொல்றாங்க, பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனுங்கிறாங்க. கொஞ்சம் இதாக சொல்லுவாங்க, நீங்க பார்த்துக்க அதை பெருசு எடுத்துக்கிறது. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு மட்டும் பார்த்துங்க. ஓகேங்களா? சைங்கிறது என்னன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுங்கிறாங்க. ஓகே, காம்ப்ளெக்ஸ் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுங்கிறாங்க. சரிங்களா? சைங்கிறது என்னது, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுங்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. ஓகே. என்ன கொடுத்துக்கிறான்னா சை வேல்யூ கொடுத்துட்டான். சை ஈக்குவல் டு 3x² y மைனஸ் y கியூப் கொடுத்துட்டான். சரிங்களா? ஃபைண்ட் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். ஃபைண்ட் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? V is given. வெரி குட். அவ்வளவுதான். லெட்டர் மாத்தி கொடுத்துக்கலாம், அவ்வளவுதான். V is given. அப்ப V is given என்ன ஃபார்முலா? U is equal to integral. இந்த ஃபார்முலா கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்ளை பண்ணிடலாமா? ஓகே, இங்க ஒரு சிலபஸ் இன்பில் பண்ணிட்டு எண்ட் பண்ணிடலாம். சொல்றாங்கண்ணே, V is given. அப்ப V equal to sin எடுத்துக்கோ. ஏன்னா லெட்டர் மாத்திரம் உனக்கு பிடிக்காதுல்ல. அப்ப V equal to sin is given. ஓகேங்களா? அதுல V equal to find மாத்திங்க. இது எழுதிக்க முன்னாடி, ஏன்னா லெட்டர் மாத்திரம் உனக்கு பிடிக்காது, அதனால இதை மாத்திக்கோ. சரிங்களா? அப்ப V equal to என்ன, 3x² y minus y cube. சரிங்களா? ஆமா சார். Vx கண்டுபிடிறாங்க. Vx என்ன நடக்கும்? Vy யும் கண்டுபிடிக்கணும், Vx யும் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே கண்டுபிடிச்சிருங்க. சார் Vy வந்துட்டு 3x² minus 3y². Vx வந்துட்டு 6xy 6xy அவ்வளோதான் சார். அப்போ யூவோட ஃபார்முலா. ஓகே, அப்போ u is equal to integral vy dx. 3 காமன் சார். x² ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிடு. ஓகே சார். ஃபார்முலா எழுதுன பின்னாடி என்ன நடக்கும் சொல்லுங்க. So u is equal to integral 3x² minus 3y² into dx minus integral 6xy dy. அப்போ u is equal to 6x integral 3x³ by 3 minus 3y²x. வெரி குட், சூப்பரா சொல்லிட்ட. வெரி குட். minus 6xy² by 2 plus c. கரெக்ட்டுங்களா? ஆமா சார், c. அப்போ x³ minus 3y² x minus 3xy² plus c. ரெண்டு தடவை y² வருதா? ஆமா சார். -6 போட்டுக்கணும். அப்போ u equal to x³ minus 6xy² plus c. இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இதான் வந்துட்டு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். இதான் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் ஆர் u வேல்யூ, ரியல் பார்ட் வேல்யூ. சரிங்களா? when v is given imaginary part. u ரியல் பார்ட், v imaginary. ஓகே v imaginary. சரி, இதே क्वेश्चनக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் போடு. கன்ஸ்ட்ரக்ஷன் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் என்ன ஃபார்முலா? இதே கான்செப்ட் என்ன கிடைக்கும்? கன்ஸ்ட்ரக்ஷன் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனோட கான்செப்ட். சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும். செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணனும். கரெக்ட்டா? எப்ப imaginary part given. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுமா? PR ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி vy of z, 0 போடலாமா? ஓகே. இதே क्वेश्चनக்கு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் போடலாமாடா கண்ணே? சார் அந்த z, 0 சார் நீங்களே போடு. நானும் பண்ணுறேன். போடுறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதுங்க. f of z equal to என்ன? இன்டெகிரல் சொல்றேன் கண்ணே. vy of z, 0 இல்ல பிளஸ் i இருக்குது. சாரி, நான் விட்டுட்டு மத்தேயே. into dx of z into dz. இன்னொரு ஃபார்முலா ரெஃபர் பண்ணிக்க. i இருக்குது இல்ல? மேல i இருக்குது. ஓகே, வெரி குட். थैंक यू. சரி, இப்போ கம்ப்ளீட் பண்ணிடலாமா? ஓகே. vy என்ன?
இது vy. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? vy of z, 0. என்ன வரும் சொல்லுங்க? z, 0னா 3z² வரும். இது 0 ஆயிரும். கரெக்டாப்பா? x, அந்த y. z,0 எங்க போய் சார் போடணும்? டேய் z, 0ங்கிறது vy ல போடுறா. x = z ஆவும் y = ஓ 0. ஓ vy ல போய் போடணுமா? ஆமா. மறந்துட்டேன் சார். அப்ப vx ல வந்து again z, 0. அப்போ இன்டெக்ரல் 0 ஆயிரும். 3z². இது 0 ஆயிருமா? ஆமா சார். இன்டெக்ரல் 3z² வந்துடுறேன் plus i வந்துடுறேன் into வந்துடுறேன். That is equal to integral 3z² plus I into 0. கரெக்ட்டுங்களா? i into 0 into dz. That is equal to என்ன அப்போ கிடைக்குது? z³ ன்னு கிடைக்கும். f of z is equal to z³ plus c. z³ plus c. அவ்வளவுதான். ஒரே கொஸ்டின், ரெண்டு ஐடியா. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்ன டவுட்? ஓகே. புரிஞ்சுச்சு. புரிஞ்சுதா? ஆ சரி. இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்தா நீயே போட்டுருவியா? சரி. கொடுக்கலாமா? எஸ் சார். சரி, உனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியான கொஸ்டின் கொடுத்து அப்புறம் கஷ்டமான கொஸ்டின் பார்ப்போம். சரி, ஒரு ஈஸியான கொஸ்டினே கொடுக்குறேன். இப்பயே போட்டு அப்டேட் பண்ணு. If u is given, அதாவது real part is given, x³ minus 3xy² plus 3x² minus 3y² plus 1. First one, find harmonic conjugate. Harmonic conjugate. Second one, find analytical, construct the analytical function. Construct analytical function. Construction of analytical function. ரெண்டுமே construction தான். ஆமா, ரெண்டுமே construct தான். ஃபைண்ட்னு கேட்கலாம், இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கலாம். எது கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். கம்ப்ளீட் பண்ணிட்டு அனுப்புங்க பார்க்கலாம் ஆன்சர். ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். 10 மினிட்ஸ் முன்னாடி முடிச்சிட்டு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல, எவ்வளவு நேரம் எடுத்தாலும் எடுத்துக்கோ, கம்ப்ளீட் பண்ணு.